ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு NARN சேனல். இந்த வீடியோவில் நம்ம லிவியத்தானை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுவும் இல்லாமல் இனிமேல் நம்ம சேனலில் இந்த மாதிரி ஹாரர் கண்டென்ட் பற்றி தான் போட போகிறோம். எந்த வீடியோவையும் மிஸ் பண்ணாதீங்க, ஏன்னா இனிமேல் எல்லா வீடியோவும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம லிவியத்தான்னா என்னன்னு பார்க்க போகிறோம். லிவியத்தான்னா ஒரு பெரிய நாகம், அது ஒரு சி மான்ஸ்டர். லிவியத்தானை பற்றி நிறைய மெத்தாலஜிஸில் பேசியிருக்காங்க. நம்ம ஜூஸ் பற்றி முதல்ல பார்ப்போம். ஜூஸ் மெத்தாலஜியில் 1000 வருஷத்துக்கு முன்னாடி கடவுள் உலகத்தை உருவாக்கிட்டு இருக்கும்போது 3வது நாள், அதாவது உலகத்தில் அதிக மழை பெஞ்சிட்டு இருக்கும்போது கடவுள் 2 பெரிய நாகத்தை உருவாக்கினார். He created 2 big snakes the 3rd day of the earth. கடவுள் 2 பாம்பு உருவாக்குனாரு. அதில் ஒன்று ஆண் ஒன்று பெண். அந்த பாம்பு ரொம்ப பெருசாக இருக்குமா, கிட்டத்தட்ட அதோட தோல் இரும்பு மாதிரி இருக்கும்னு சொல்கிறாங்க. அதனால வாயிலிருந்து தீய கூட கக்க முடியுமா. கடவுள் எதுக்கு அந்த 2 பாம்பை உருவாக்கியிருக்காருன்னா, ஏன்னா ஒரு சைடு குட் இருந்தால் ஒரு சைடு பேட் இருக்குன்னு சொல்லிட்டு எடுத்து பேலன்ஸ் பண்ணுறதுக்காண்டி தான் அந்த பாம்பு உருவாக்கியிருக்காரு. அந்த பாம்பு 400 கிலோமீட்டர் இருக்குன்னு சொல்கிறாங்க. அது கிட்டத்தட்ட நம்ம மதுரையில் இருந்து சென்னை வரைக்கும் இருக்கும் போல. அதோட ஹெட்லேருந்து டெய்லி ட்ராவல் பண்ணணும்னா கிட்டத்தட்ட 7 மணி நேரம் ட்ராவல் பண்ணணும். அந்த பாம்பு எந்திரிச்சு நின்று நம்ம பூமியை திரும்பி பார்த்துச்சுன்னா அது சூரியனவே மறைக்கிற அளவு இருக்கும்னு சொல்கிறாங்க. இந்த பாம்பு கடலோட ஆழத்தில் தான் இருக்கும். அதுக்கப்புறம் கடவுளே ரியலைஸ் பண்ணாரு, இந்த பாம்பு இவ்வளோ பெருசாக இருக்கே, இந்த 2 பாம்பு மல்டிப்ளை ஆச்சுன்னா இந்த உலகத்தில் யாராலையும் வாழவே முடியாது. அதனால அதுலேருந்து ஒரு பாம்பு மட்டும் அழிச்சுலாம் முடியிருந்தாரு. ஸோ அதனால ஃபீமேல் ஸ்னேக், அதாவது இந்த பெண் பாம்பு மட்டும் அழிச்சிட்டாரு. அந்த ஆண் பாம்பு அதோட வாழை ஆட்டுச்சுன்னா இந்த உலகத்துக்கே ஒரு பெரும் பூகம்பம் வரும். அது ஒரு புக்காகவே எழுதியிருக்காங்க. அந்த புக்கோட பேர் உலக பூகம்பம். எப்போ மனிதர்கள் அதிக கிரீட்னஸோடையும் பொறாமையோடையும் எப்போ அம்மாவே தன் பிள்ளையை விற்கிற நிலைமை வருதோ அதுவே உலகத்தோட கடைசி நாளாக மாறும். உலகத்தோட கடைசி நாளப்போ லிவியத்தான் கடலிருந்து எழுந்திரிச்சு வரும் என சொல்கிறாங்க. அப்படி அந்த லிவியத்தான் வரும்போது நல்லவங்களாம் சேர்ந்து கடவுளை கும்பிடுவாங்க. அப்போது கடவுள் சொர்க்கத்துலேருந்து வாள் எடுத்துகிட்டு லிவியத்தானை சண்டை போட்டு அழிச்சிருவாரு. லிவியத்தானோட சேர்ந்து உலகத்துக்கு கடவுள் அந்த லிவியத்தானோட தோலை வச்சு ஒரு டென்ட் உருவாக்குவார். அதுக்குள்ளே கடவுளும் நல்ல மனுஷங்களும் சேர்ந்து சாப்பாடு சாப்பிடுவாங்க. அந்த சாப்பாடு லிவியத்தானோட ஃப்ளஷ் வச்சு செஞ்சது. அதுவே ஒரு அல்டிமேட் ஹெவன்னு சொல்லியிருக்காங்க. லிவியத்தானவே பைபிளில் பார்த்தோம்னா அது ஒரு பெரிய டீமன்னு சொல்லியிருக்காங்க. லிவியத்தான பைபிளையும் பார்த்தோம்னா அது ஒரு பெரிய பாம்புன்னு தான் சொல்லியிருக்காங்க. லிவியத்தான் தான் ஆடமையும் ஈவையும் இந்த ஆப்பில் சாப்பிட வச்சுருக்குன்னு சொல்கிறாங்க. இது மட்டும் இல்லை, இன்னும் நிறைய மெத்தாலஜிஸில் லிவியத்தானை பற்றி சொல்லியிருக்காங்க. ஓர் ஃபிஷ்னா என்னன்னு தெரியும்? ஓர் ஃபிஷ்னா இட்ஸ் டைப் ஆஃப் ஃபிஷ். அது ரொம்ப நீளமாக இருக்கும், சில்வர் கலரில் இருக்கும். எல்லாரும் பார்த்தா அது பாம்புன்னு நினச்சிப்பாங்க. ஆனால் இத்தனை 6 வருஷத்தில் அதை பார்த்தது ஒரு 100 சைட்டிங்ஸ் தான் இருக்கும். வீடியோ ஃபோட்டோ எடுத்தது ரொம்ப கம்மி. ஒரு 100-200 வருஷத்துக்கு முன்னாடி பைரட்ஸ்லாம் கடலுக்குள்ளே போகும்போது இந்த ஓவர் ஃபிஷ்ஷை பார்த்தாலே அந்த இடத்தோட சீக்கிரமாகவே கிளம்பிடுவாங்க. ஏன்னா அவங்க என்ன நம்பினாங்கன்னா, கடலுக்குள்ளே ஒரு கடவுளோட கோட்டை இருக்குது, அது இடத்துல ஏதாவது டிசாஸ்டர் வரும்போது அது ஒரு தூதர் மாதிரி அனுப்பிச்சுடுவாங்க. அதை நம்பி அந்த இடத்த விட்டு போகிறவங்கலாம் தப்பிச்சுப்பாங்க. அதை நம்பாமல் இருக்கவங்க அந்த டிசாஸ்டரில் மாட்டி இறந்து போயிடுவாங்கன்னு நிறையா பேர் நம்பியிருக்காங்க. அப்படிப்பட்ட ஓர் ஃபிஷ்ஷே மெக்சிகோவில் இருக்க பீச்லன்னு பார்த்துருக்காங்க. இப்போ மக்கள்லாம் என்ன நினைக்கிறாங்கன்னா, அந்த ஓர் ஃபிஷ் வந்தது இட்ஸ் அ இண்டிகேஷன் ஆஃப் அரைவல் ஆஃப் லிவியத்தான் நினைக்கிறாங்க. ஆனால் இல்லை, நான் நம்புறது இல்லைங்க. என்னோட ஒப்பீனியன் என்னென்னா, எதுக்கு ஓர் ஃபிஷ் வருதுன்னா டியூ டு த பொல்யூஷன், குளோபல் வார்மிங், அதனால தான் வருதுன்னு நினைக்கிறேன். பிளேட்ஸ்னால் என்னன்னு தெரியுமா? பிளேட்ஸ் நம்மளோட கிரவுண்டுக்கு கீழே தான் இருக்கும். அது பிளேட் மாதிரி இருக்கும். அதோட மூவ்மெண்ட் இல்லைன்னா வைப்ரேஷன் தான் நம்மளுக்கு நேச்சுரல் டிசாஸ்டர்ஸ் லைக் எர்த்குவேக், சுனாமிலாம் அதனால தான் வருது. லிவியத்தானுக்கு ஒரு சயின்டிஃபிக் ரீசன் இருக்குது. ஸ்காட்டியா பிளேட். ஸ்காட்டியா பிளேட் நார்த் அமெரிக்காவுக்கும் அண்டார்டிகாவுக்கும் நடுவில் இருக்குது. அந்த பிளேட் ஆடிச்சுன்னா உலகத்துக்கு ஒரு பெரிய டிசாஸ்டர் வரும். ஏன்னா அது ரொம்ப பெரிய பிளேட், கிட்டத்தட்ட 8000 கிலோமீட்டர் இருக்குது. அந்த ஸ்காட்டியா பிளேட் பக்கம் பாம்பு மாதிரி இருக்கும். அதை ப்ரெடிக்ட் பண்ணி தான் நம்ம முன்னோர்கள் லிவியத்தான்னு எழுதி வச்சுருக்காங்கன்னு ஒரு சயின்டிஃபிக் ரீசன். இனிமேல் நம்ம சேனலில் இந்த மாதிரி ஹாரர் எக்ஸ்பிளைனிங் கண்டென்ட் தான் வரும். ஸோ எந்த வீடியோ மிஸ் பண்ணாதீங்க, இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அந்த பெல் பட்டன்
உடனே கிளிக்